இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் ஏன்டா இப்படி கஷ்டப்படுற? என்னால இவனை பார்க்க முடியலடா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுடா. இல்லடா, இந்த போட்டியில் நான் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ரவுடி பேபி கஷ்டப்படாம இருக்கணும்னா நான் கஷ்டப்பட்டு தான்டா ஆகணும். அதுக்காக இப்படியா? வேணாம் மாப்ள. ஏய் தள்ளுடா. டேய் 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 அவனை பாரு. டேய் ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? அது ஒன்றும் இல்லடா, தீபாவளி வந்துருச்சு, ட்ரெஸ் எடுக்கணும், நிறைய செலவு இருக்கு. காசு எப்போ கொடுப்பான்னு அம்மா வேற கேட்டுச்சுடா. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில சத்யாட்ட எப்படா கேட்க முடியும்? சத்யா வேற பயங்கர கஷ்டத்துல இருக்குடா. எங்க வீட்லயும் அதே பிரச்சனை தான்டா. ஆனா என்ன பண்றது, இந்த வருஷம் நமக்கு தீபாவளி இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். சத்யாவுக்கு எப்போதும் நம்ம உதவியே தாண்டா இருக்கணும், அபத்திரமாலாம் இருந்துடக்கூடாது. டேய் சத்யா வருது, வேலையை பாரு. மூஞ்சிட்டு மூணு வச்சுட்டு இருக்காத, அப்போ சத்யா கண்டுபிடிச்சிடும். டேய் வேலை பார்த்ததெல்லாம் போதும், கடை எடுத்து வைங்க. அப்புறம் நாளைக்கு தீபாவளிங்கிறதுனால நாளைக்கு கடை இல்ல. போய் எல்லாரும் நல்லா ஜாலியா தீபாவளியை கொண்டாடுங்க. சரி சத்யா. சரி சத்யா, நாங்க போயிட்டு வரோம். சத்யா நாங்கள் கிளம்புறோம். ஹாப்பி தீபாவளிடா. தீபாவளி சத்யா. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி ஹாப்பி தீபாவளி. தீபாவளி. ஹாப்பி தீபாவளி சார். ஹாப்பி தீபாவளி. அடா. போயிட்டாங்க. ஹாப்பி தீபாவளி சார். ஹாப்பி தீபாவளி தம்பி சார். போலாமா? போலாம். ஏண்டா நாளைக்கு தீபாவளி, இப்போ கூட வாய் விட்டு எங்களுக்கு எதுவும் இல்லையான்னு உரிமையா கேட்க மாட்டீங்களோ? என்ன சத்யா பெரிய தீபாவளி, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் இதோட பெருசாக கொண்டாடிட்டு போகிறோம் இல்லடா? ஆமா சத்யா. ஆமா சத்யா. ஓ என்னடா பெரிய இவனுங்களாயிட்டீங்களா? எனக்காக விட்டு விடுறீங்களோ லூசு பசங்களா? எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க தாண்டா எனக்கு முக்கியம். டேய் ஒரு நிமிஷம் இருங்க.
டே மாக்கா இந்தா. எதுக்கு சத்யா? என்ன எதுக்கு சத்யா? புடி புடுறா. இந்தா இந்தாடா. அவள் பேபி. ஆ இந்தாங்க தம்பி சார். காசுலாம் வேணாம் சார், அதான் ட்ரெஸ் கொடுத்துட்டீங்களே இதுவே போதும் சார். இந்த தீபாவளியை புது துணி போட்டு நான் கொண்டாடிக்கிறேன் சார். தம்பி சார், இந்த புது துணி நீங்களா ஹாப்பியா இருக்கிறதுக்காக, இந்த பணம் உங்க வீட்டுல இருக்கவங்க ஹாப்பியா இருக்கிறதுக்காக. புடிங்க புடிங்க. வேணாம் சார். அட புடிங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சத்யா. என்ன தம்பி சார் தேங்க்ஸ் சொல்லிட்டு? ரவுடி பேபி இப்ப ஹாப்பியா? நம்ம சேர்த்து வச்சிருந்த பணத்துல பாதி பணம் சுவாகா. அவள் பேபி அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது அன்பு காணிக்க. கடவுளுக்கு நம்ம எப்படி காணிக்க கொடுக்குறோமோ அதே மாதிரிதான் இதுவும். சரி விட அமல் பேபி, அதெல்லாம் பாத்துக்கலாம். அவனுக்கு ஓட்டு நிலவரம்லாம் எனக்கு தெரியும். அவனுங்களை நம்பிதான் அவங்க குடும்பமே இருக்குது. ஆனா அதை பத்தியெல்லாம் யோசிக்காம எனக்காக யோசிக்கிறானுங்க பாரு. அந்த மனசுக்காகவே இன்னும் பெருசா பண்ணலாம். ஓ அன்பு காணிக்கையா? ஆமா. என்ன அவள் பேபி அப்படி பார்த்துனே இருக்கிறா? அது ஒண்ணும் இல்ல, நான் போன ஜென்மத்துல பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. ஏன்? அது ஒண்ணும் இல்ல, வாங்க. நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கான்னு சொன்னா ஏன்னு கேட்டா ஒன்னும் சொல்லாம போறான். கண்ணீர் வரை எரியுது. அப்பா இப்படி காலையில வெடிய போடுறானுங்க. ஏங்க இதுக்குதாங்க நான் வேணான்னு சொன்னேன். கண்ணெல்லாம் எரியுது. அமுல் பேபி, நல்லா சொத சொதன்னு எண்ணெய தலையில ஊத்தி ஊற வைக்கணும். அப்புறம் தான் குளிக்கணும். அப்பதான் உடம்புல இருக்கிற சூடெல்லாம் போகும். இப்பதான் நான் பாதியே தேய்ச்சிக்கிறேன்.